அன்பானவர்களே, கர்த்தருடைய நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் மற்றவங்களை நேசிக்கணும். இதுதான் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்ற முக்கியமான பாடம். ஆவிக்குரிய வாழ்க்கைங்கிறது மற்றவர்களை நேசிக்கணும். ஆனால் சில நேரத்தில் மற்றவர்கள் நம்மை நேசித்தாலும் நமக்குள்ள நேசம் இல்லைன்னு சொன்னால் அந்த நேசத்தை நம்ம பயன்படுத்த முடியாது. அதாவது இன்னொருத்தர் சரியாக இல்லைன்னா கூட அவங்க நம்மளை வெறுக்கிறாங்க, விரோதிக்கிறாங்க, கசந்துக்கிறாங்க. அப்படி இருந்தாலும் நாம் அவங்கள என்ன செய்யணும்? நேசிக்கணும். இது ஆண்டவர் நமக்கு சொல்லுகின்ற சத்தியம். அதே நேரத்தில் அடுத்த பக்கத்தில் போய் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒருத்தர் நம்மளை நேசிக்கிறார். நாம் எப்படி இருந்தாலும் நம்மளை நேசிக்கிறார். ஆனால் அதனுடைய விளைவு என்னென்னு பார்த்திங்கன்னா, நாம் இருக்க வேண்டிய விதமாக இல்லாமல் இருந்தால் இன்னொருத்தர் எவ்வளவுதான் தியாகம் செய்து எவ்வளவுதான் அவர் தன்னை அதை சுயத்தை வெறுத்து தன்னை கட்டுப்படுத்தி நம்மை நேசித்தாலும் அந்த நேசத்தை நம்மால் அனுபவிக்க முடியாது. ஒரு குடும்பத்தில் பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டுடைய கம்ப்ளைண்ட் என்னென்னு சொன்னால், என் மனைவிக்கு என் மேலே அக்கறையே கிடையாது, அது எப்போ பார்த்தாலும் எனக்கு எதிராகவே சிந்திக்குது அப்படிம்பார். மனைவி என்ன சொல்லுவாங்கன்னா, இவரெல்லாம் ஒரு கணவர், ஒரு மனைவியை நேசிக்க தெரியாத கணவர், இந்த மனுஷங்கிட்ட அன்பே கிடையாது. இது அவங்க கம்ப்ளைண்ட். இவங்க 2 பேருக்கு மத்தியில் இருக்கிற பிரச்சனைக்கு பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு பாஸ்டர் வந்தால் அவருக்கு ஒன்றுமே புரியாது. ஏன்னா அவரை கேட்டால் அவர் சொல்லுவார், என் மனைவி மேலே அவளை அன்பு வைக்கிறேங்க, அதுதான் என்னை நேசிக்க மாட்டேங்குது அப்படின்னு. மனைவிகிட்ட போய் கேட்டால், இல்லைங்க அவர் தான் என்னை நேசிக்கவே மாட்டார், நான் எல்லாம் நேசிக்க தான் செய்கிறேன், நான் ஒன்றும் அந்த மாதிரி ஆள் கிடையாது, நான் ரொம்பவே நேசிக்கிறேன், ஆனால் அந்த மனுஷன் தான் என்னை கசந்துக்கிட்டு இருக்கிறார். பாஸ்டருக்கு இது ஒன்றுமே புரியலை என்ன பண்ணுறேன்னு. ஆனாலும் பாஸ்டருக்கு அந்த ஞானம் வந்தது. பிரச்சனை என்னன்னு சொன்னால், இவருடைய மனம் அந்த மனைவிக்கு எதிராகவே இருக்குது, மனைவியினுடைய மனம் இவருக்கு எதிராகவே இருக்குது. இந்த மாதிரி இருக்கிறதுனால என்ன நடக்குன்னு சொன்னால், இவங்க ஒரு நேரங்களில் அந்த பிரசங்கத்தை கேட்டு போதனையை கேட்டு புத்தகங்களை படித்து பைபிளை படிச்சுட்டு நேசிக்க போகிறாங்க. நேசித்தா என்ன நடக்குது? இந்த நேசத்தை யாருக்கு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு அதை என்ன பண்ண முடியலை, உணர முடியலை. இது 2 பேருக்கு இடையில இந்த பிரச்சனை இருக்குது. அதனால் இவர்களால் தொடர்ந்து நேசிக்கவும் முடியலை, தொடர்ந்து நேச அனுபவிக்க முடியலை. இதில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய பாயிண்ட் என்னென்னு சொன்னால், சில நேரத்தில் நம்மளை மற்றவங்க நேசிக்கலன்னு சொல்கிறவில்ல, அவங்க நேசிக்க முடியாமல் இருக்கிறத மட்டும் பார்க்கக்கூடாது, நாம் நேசத்தை உணர முடியாமல் இருக்கிறோமா, அவர்களுக்கு எதிரான ஒரு மனநிலையை நம்ம வச்சிட்டு இருந்தால் அவங்க எவ்வளோதான் நம்மளை நேசித்தாலும் அது நேசமாகவே தெரியாது. சில குடும்பங்களை பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்கு என்னென்னவோ பண்ணி பார்ப்பான். ஆனால் அந்த அம்மா இவரை அன்பின் விளைவாக செய்கிற 98 காரியங்களை பார்க்குறதே கிடையாது. ஏதோ ஒரு சில காரியங்களை அவர் வீக்காக இருப்பார், அந்த விஷயத்தையே பார்த்துருப்பாங்க. இதை மாதிரி தான் அவரும். மனைவி எவ்வளவோ பாசத்தோட பரிவோட எவ்வளோ விஷயம் செய்யுது, அதையெல்லாம் அவர் ஃபீல் பண்ணுறதே கிடையாது. அவர் விரும்புகிற ஏதோ 1-2 விஷயம் சரியாக நடக்கலை, அதே பார்த்துட்டு இருப்பார். மொத்தத்தில் நாம் அன்பை அனுபவிக்க வேண்டுமென்றால் நமக்குள்ளும் அன்பு இருக்க வேண்டும். எனவே மற்றவர்களை நம்ம நேசிக்கவில்லை, மற்றவர்களிடத்தில் பாசமாக இல்லை, மற்றவர்கள் நம்மிடத்தில் அன்பு காட்டல் அப்படி சொல்லுகிற பொழுது, முதலாவது அவர்கள் அன்பு காட்டினாலோ நேசித்தாலோ அதை உணர்கின்ற இறுதி நமக்கு இருக்கிறதா என்பதை நம்ம ஆண்டுடைய சமூகத்தில் சிந்திக்கணும். கர்த்தருடைய அன்பை நம்ம வாழ்க்கையில் அனுபவிக்க பழகிவிட்டால்தான் மற்றவருடைய அன்பையும் நாம் அனுபவிக்க பழக முடியும். அதனால் முதலாவது ஆண்டவரை நேசிக்க பழகணும். ஆண்டவருடைய நேசத்தை, இப்போ ஆண்டவர் விஷயத்தில் அப்படி தான், நாம் ஆண்டவர் விஷயத்தில் ஒரு நல்ல இருதயத்தோடு இல்லைன்னா ஆண்டவர் நமக்கு எவ்வளோ தான் நேசத்தை காட்டினா அதையும் நம்மளால் ஃபீல் பண்ண முடியாது. எனவே நம்முடைய இருதயங்களை தேவ சமூகத்தில் ஆராய்ந்து பார்த்து, நான் மற்றவர்களை நேசிக்கும் பொழுது அந்த நேசத்தை அனுபவிக்கத்தக்கதாக எனக்குள் அன்பான ஒரு இருதயம் இருக்கிறதா, எனக்குள்ளே ஏதோ ஒரு பக்கத்தில் ஒரு விதமான கசப்பு கோபம் இவைகளே இருந்து கொண்டிருக்கிறதா, அவளை சிந்தித்து நம்முடைய இருதயத்தை சீர்படுத்தும்படி ஆண்டுடைய சமூகம் ஜெபிக்க வேண்டும். அன்பு காட்டவும் நாம் வல்லவளாக இருக்க வேண்டும், அன்பு காண்பிக்கிறத அனுபவிக்க ஏற்றவளாக இருக்க வேண்டும்.